அமெரிக்கா ஈரானிடையே நடக்கப் போகும் சம்பவம் உலகமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். வெள்ளிக்கிழமை வெடிக்குமா தனியுமா? உலகமே மூன்றாம் உலகப் போர் மூழுமோ என்ற அச்சத்தில் உறைந்திருந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழ்ந்துள்ளது. சமீப நாட்களாகவே ஒருவர் மீது ஒருவர் போர் மிரட்டல் விடுத்துக் கொண்டிருந்த இந்த இரு நாடுகளும் இப்போது ஒரே மேஜையில் அமர்ந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளன. இதுதான் இப்போதைய ஹாட் டாக் ஆஃப் த வேர்ல்ட் நியூஸ். வரும் வெள்ளிக்கிழமை துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு நடைபெறவுள்ளது. இதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மிக நெருங்கிய சிறப்பு தூதரான ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் நேருக்கு நேர் சந்திக்க உள்ளனர். இந்த திடீர் சந்திப்பின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? பல ஆண்டுகளாக இழுபறியில் இருக்கும் அணு ஆயுத ஒப்பந்தத்தை எப்படியாவது இறுதி செய்வதுதான். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுடன் எப்படியாவது ஒரு நல்ல ஒப்பந்தத்தை போடுங்கள், அவர்கள் என்னதான் சொல்கிறார்கள் என்று காது கொடுத்து கேளுங்கள் என்று தனது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது மிரட்டலை விட்டுவிட்டு பிசினஸ் டீல் பேச அமெரிக்கா தயாராகிவிட்டது. மறுபுறம் ஈரானும் நாங்களும் நிபந்தனைகளை ஆராய்ந்து வருகின்றோம், தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைக்கு நாங்களும் தயார் என்று பச்சை கொடி காட்டியுள்ளது. இதனால் வளைகுடா நாடுகளில் நிலவி வந்த போர் பதற்றம் சற்று தணிந்துள்ளது. போர் கப்பல்களை அனுப்பி மிரட்டிக் கொண்டிருந்த அமெரிக்கா இப்போது சமாதான புறாவை பறக்க விட்டிருப்பது உலக நாடுகளுக்கு பெரும் நிம்மதியை தந்துள்ளது. வெள்ளிக்கிழமை இஸ்தான்புல்லில் நடக்கப் போகும் அந்த சந்திப்பில் கைகுலுக்கல் நடக்குமா அல்லது மீண்டும் மோதல் வெடிக்குமா என்பதை உலகம் உற்று நோக்கிக் கொண்டுள்ளது.